Hello friends, welcome and welcome back to Star Natural Beauties. So இன்னைக்கு வந்து நாம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா நீங்க வந்து பட்டு சாரியோ இல்ல வந்து பனாரஸ் சாரியோ இல்ல காட்டன் சாரியோ எதுவா இருந்தாலும் சரி அதை வந்து அழகா மடிப்பெடுத்து பின் பண்ணி அயன் பண்ணிட்டு அதே போல அதை எப்படி வந்து 10 நிமிஷத்துல குயிக்கா கட்டறது சில ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. சோ நான் சொல்ற மாதிரி நீங்க வந்து saree கட்டிங்க அப்படினா கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து saree கட்டியிருக்கோம் அப்படின்ற ஃபீலே இருக்காது. அப்புறமா அடிக்கடி நாம வந்து இங்க அட்ஜஸ்ட் பண்றது வந்து இங்க அட்ஜஸ்ட் பண்றதுன்னு ஏதாவது பண்ணிட்டே இருப்போம் இல்லையா. சோ அந்த மாதிரி தேவைகள் எதுவுமே இருக்காது. அப்படியே வந்து உங்க saree நச்சுன்னு உங்க உடம்புல நிக்கும். சோ வந்து மறக்காம நான் சொல்ற ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. அது போக உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரியும் அப்படினாலும் கண்டிப்பா கீழ ஷேர் பண்ணுங்க so that saree கட்ட தெரியாதவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வாங்க வீடியோ பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் அரேஞ்ச்மென்ட் என்ன அப்படினா உங்க பெட் மேல ஒரு பெட் ஷீட் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, நல்லா திக்கா இருக்கிற பெட் ஷீட் ரெண்டு கூட நீங்க போட்டுக்கலாம். சோ நான் வந்து வீடியோ பண்றதுனால உங்களுக்கு பார்க்க நல்லா வந்து பிரைட்டா தெரியணும் அப்படின்றதுனால நான் வந்து ஒயிட் கலர் கிளாத் அதுக்கு மேல போட்டுருக்கேன். பட் திக்கா இருக்கிற எந்த ஒரு பெட்ஷீட்டாக இருந்தாலும் சரி போர்வையாக இருந்தாலும் சரி கீழே போட்டுட்டு அது மேலே அயன் பண்ணுங்க. ஸோ அயனிங் பாக்ஸ் கண்டிப்பாக தேவை. ஸோ அயன் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணுற மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரியான மோட் வச்சு எஸ்பெஷலி சில்க் சாரீஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாக சூடு வச்சிங்கன்னா சாரீ வந்து என்ன சொல்கிறது கிளிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து ரொம்ப கம்மியாக சூடு வச்சு தான் நீங்கள் அயன் பண்ணணும். ஸோ மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மோட் செட் பண்ணிக்கணும். அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கும் அடுத்தது ஒரு 4 இல்லை 5 சேஃப்டி பின்ஸு 4 இல்லது 5 சேஃப்டி பின்ஸ் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு வேர் பண்ணி காமிக்க போகிற சாரீ வந்து பார்த்திங்கன்னா இதுதான். பிங்க் பார்டர், பிங்க்லேயே முந்தானை வித் நேவி ப்ளூ கலரில் ஃபுல்லாக வந்து டிசைன்ஸ் போட்ட மாதிரி. இது வந்து கைண்ட் லைக் பனாரஸ் சாரீ. ஓகேவா? ஸோ இதோட ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இதோட ப்ளவுஸ். பிங்க் கலர் சாரியோடவே வந்த ப்ளவுஸ் அதுவே வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் லைனிங் கொடுத்து. ஸோ இதில் ஃபுல்லாக வந்து ஆரி ஒர்க் பண்ணியிருக்கு. நெக் சுற்றியும் வந்து ஸ்டோன்ஸ், அதே போல் ஸ்லீவ் சுற்றியும் ஸ்டோன்ஸ். அதுக்கப்புறம் பின்னாடி இது வந்து ஃப்ரண்ட் கிடையாது, பேக் சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆரி ஒர்க் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ வந்து நீங்கள் பின்னாடி பார்க்கும்போது இந்த டிசைன் தெரியும். அதுக்கப்புறமா வந்து இது நார்மலான ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் இல்லை, இதில் வந்து போட் நெக், அதாவது கழுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே வரும், அந்த மாதிரி போட் நெக் ஸ்டைலில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நான் வேர் பண்ண போகிற ப்ளவுஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஃப்ளீட்ஸ் எடுக்கணும் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம முந்தானை தான் வந்து ஃப்ளீட்ஸ் எடுத்து பின் பண்ணி அயன் பண்ண வேணும். ஓகே, ஸோ அதனால் வந்து முந்தானை இருக்கிற சைடு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்து. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரியோட முந்தானை. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு லெஃப்ட் சைடு வரும் இல்லையா, அந்த பார்டர் வந்து இது. ஓகே, ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். லைக் ஒரு 2 இல்லை 2.5 அடி அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சாரீ பிடிச்சிக்கோங்க. ஓகே, நான் வந்து ஒரு 6 ஃப்ளீட்ஸ் எடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் 6 ஃப்ளீட்ஸ் எடுத்தாச்சு. ஸோ ஃப்ளீட்ஸ் எடுத்துட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம் இந்த எண்டில் வந்து எல்லாமே ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்படின்றது தான். ஸோ பாருங்க 1 2 3 4 5 6. ஸோ யூஸ்வலாக இந்த இடத்துல வந்து கொஞ்சம் க்ராஸாக வரும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. க்ராஸாக இல்லாமல் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிடலாம். ஸோ அதுக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கையிலேயே லைட்டாக ஒரு குட்டி அயனிங் மாதிரி கையிலேயே பண்ணிக்கோங்க. அந்த மடிப்பெல்லாம் ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு ஓகே இந்த மாதிரி ஒரு அயன் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு தடவை கையில் அயன் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஓகே. ஸோ ஒரு அடி அளவுக்கு நீங்கள் ஸ்பேஸ் விட்டுட்டு மறுபடியும் வந்து மறுபடியும் ஒரு பின் பண்ணிடலாம். ஸோ மடிப்பு எல்லாமே வந்து கண்டிப்பாக இந்த பின்குள்ளே வந்துடணும், அது மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் மறுபடியும் வந்து இன்னொரு இது எடுத்துடலாம். 2 3 4 5 6. இப்போ வந்து இங்கே ஒரு பின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இன்னொரு பின் கூட எடுத்துக்கலாம். ஓகே, வந்து இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிடுறேன். நீங்கள் அயன் பண்ணும்போது இந்த மடிப்பு நல்லா ஃப்ளாட் ஆகிடும், இந்த சைடு மடிப்பு ஃப்ளாட் ஆகிடும், அந்த மாதிரி அயன் பண்ணணும். சூப்பராக எப்படி ஃப்ளாட் ஆகிடுச்சு நல்லா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஒன்று வந்து கொஞ்சம் இதாக தெரியும், இப்படி இருக்கும். ஸோ இப்போ அயன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஆகிடும். ஸோ அயன் பண்ணி நல்லா ஃப்ளாட் ஆகிடும். ஸோ இதே போலவே வந்து ரவுண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து சொன்ன மாதிரி முந்தானையிலேருந்து அரௌண்ட் ஒரு 3 அடிக்கு அழகாக வந்து ஃப்ளீட்ஸ் எடுத்து பின் பண்ணி அயன் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் அயன் பண்ணி பின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா முந்தானை போட்டுட்டு உங்களுக்கு ஹிப் இங்கே வரும் இல்லையா, அது வரைக்கும் நீங்கள் அயன் பண்ணி நீட்டாக பின் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ வந்து ரொம்ப குயிக்காக நீங்கள் சாரீ கட்டிடலாம். ஸோ அடுத்த ஸ்டெப் நீங்கள் பண்ண வேண்டியது, நீங்கள் ஹை ஹீல்ஸ் போட போகிறீங்க அப்படின்னா அந்த ஹீல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து சாரீ கட்ட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் வந்து ஹீல்ஸ் போடும்போது ரொம்ப சாரீ வந்து மேலே இருக்கும், அது பார்க்க நீட்டாக இருக்காது. அதுக்கும் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து போட போகிற ப்ளவுஸ் போட்டுட்டு உங்களுக்கு தெரியும். அடுத்து நீங்கள் இன்ஸ்கர்ட் வேர் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது டைட்டாக வந்து கட்டிக்கோங்க. ஓகே, ரொம்ப லூஸாக கட்டினீங்க அப்படின்னாலும் அடிக்கடி கீழே இறங்கி வந்துடும். ஸோ வந்து இன்ஸ்கர்ட்னா டைட்டாக கட்டிக்கோங்க. ஆஸ் ஆஃப் நவ் வந்து நான் வீடியோ பர்பஸ்க்காக ஷார்ட் குர்த்தி போட்டு அது மேலே இன்ஸ்கர்ட் கட்டி உங்களுக்கு கட்டி காமிக்க போகிறேன். ஓகே, இதே போல் ஒரு 3 இல்லைனா 4 சேஃப்டி பின் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் சாரீ கட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டெப் நம்பர் 1 என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முந்தானி அங்கேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்படியே எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டு இது. ஸோ இதை வந்து நாம் இங்கே டக்கின் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட ரைட் சைடில் இருந்தால் நீங்கள் டக் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, லெஃப்ட் சைடில் கிடையாது. ஸோ சாரீ வந்து ரைட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே போல் நீங்கள் நல்லா ஹைட்டாக இருக்கீங்கன்னா இப்படியே எடுத்து நீங்கள் டக் பண்ணலாம். கொஞ்சம் ஷார்ட் அப்படிங்கும்போது அப்படியே வந்து ஃபுல்லாக எடுத்து இப்படி சொருகாமல் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஒரு உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ கீழே இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ விட்டுட்டு மீதியை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஓகேயா, ஸோ மடிச்சுட்டு நீங்கள் சொருகுனீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். சைடில் இந்த சைட்லேருந்து கரெக்டாக டக் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அதே போலவே நீங்கள் வந்து இந்த மாதிரி மடிச்சு, ஸோ நான் பாருங்கள் இந்த அளவுக்கு மடித்து தான் சொருகிறேன். ஓகே, அப்போ தான் வந்து என் ஹைட்டுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதே போலவே வந்து சுற்றியும் நீங்கள் இந்த அளவுக்கு மடித்து நீட்டாக டக் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ஒரு பில்டிங் பண்ணுறோன்னா பேஸ்மெண்ட் எப்படி அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக டக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சாரீ வந்து நீங்கள் நல்லா கட்ட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இது வந்து நல்லா நீங்கள் பண்ணலினாலே உங்களுக்கு வந்து அந்த லூஸாக இருக்கிற மாதிரி இல்லை உள்ளே ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கிற மாதிரி இருந்ததுனாலே சாரீ கட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஒரு தடவை சுற்றி இங்கே வரைக்கும் நான் டக்கின் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் இருக்கிறது. ஸோ இதை அப்படியே எடுத்துகிட்டே வாங்க. ஓகேயா, ஸோ இதை வந்து அப்படியே எடுத்துகிட்டு இது பார்த்திங்கன்னா பின் பண்ணி வச்சுக்கிறேன். இதை வந்து அப்படியே ஒரு தடவை சுற்றி ஓகே, இங்கே உங்களுக்கு முந்தான எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், வேலையை முடிஞ்சது. பார்த்திங்களா, பண்ணி பின் பண்ணும்போது லைக் இந்த இடத்துக்கு வர வரைக்கும் நீங்கள் பின் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதிலிருந்து இந்த இது எடுப்போம். ஸோ இந்த பின் வந்து நீங்கள் இப்போ எடுக்கிறதுனா எடுத்துடலாம், இல்லைனா அப்படியே கூட கண்டினியூ பண்ணலாம். ஸோ நல்லா வந்து இப்படி வச்சுட்டு பின் நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம், அவசரம் இல்லை.
ஸோ நல்லா வந்து நல்லா இழுத்துக்கோங்க. நல்லா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இழுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு கம்ஃபர்டபுளான இந்த பின்னை எடுத்து விட்டுருங்க. ஸோ நான் வந்து அந்த பின்னோடதே தான் பண்ண போகிறேன். ஸோ இப்படி எடுத்துட்டு எல்லாம் மேலே இப்படி கொண்டு வாங்க. ஓகே, ஸோ கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி இப்படி வந்துடணும். ஓகே, லைக் வந்து உங்களோட ப்ளவுஸ் முடியுது இல்லையா, அங்கேருந்து அப்படியே லைட்டாக அப்படி இப்படி வந்துடணும். ஸோ வந்து இந்த இடத்துல இதை வந்து பின் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இப்படி பின் பண்ணிக்கோங்க. ஸோ பின் பண்ணிவிட்டு அதுக்கும் அடுத்தது நாம் என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஃப்ளீட்ஸ் எடுக்க போகிறோம். ஓகேயா? ஸோ இந்த ஃப்ளீட்ஸ் எடுக்கும்போது நீங்கள் இந்த பக்கம் இருந்து எடுக்கிறத விட இந்த சைட்லேருந்து எடுத்திங்கன்னா நல்லா நீட்டாக ஃப்ளாட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் இந்த பக்கம் இருந்து நம்ம ஃப்ளீட்ஸ் எடுப்போம். இந்த மாதிரி ஒரு தடவை இந்த பக்கம் இப்படி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஃப்ளீட்ஸ் எடுக்க ஆரம்பிப்போம். ஃபுல்லாக ஃப்ளீட்ஸ் எடுத்தாச்சு. ஸோ இதை வந்து இந்த மாதிரி நல்லா இப்படி ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பு இதை வந்து இப்படி பிடிச்சி இந்த மாதிரி லைட்டாக அப்படி ஷேக் பண்ணுங்கள். ஸோ தட் அந்த மடிப்பெல்லாம் நேராக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி பிடிச்சி பின் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளீட்ஸை எடுத்து இதை பின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம இங்கே கான்சென்ட்ரேட் பண்ணுறது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பின் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இதை வந்து நாம் எப்படி டக் பின் பண்ணுறோம் அதுதான் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு அழகாக ஃப்ளீட்ஸ் வரும். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை நல்லா இப்படி ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இங்கே எக்ஸ்ட்ராவாக இருக்கு இல்லையா இது ஸோ இதை வந்து இப்படி பிடிச்சி இந்த மாதிரி இழுங்க. ஓகேயா? ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த இது வந்துடும். இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ஒரு 2 டைம்ஸ் இப்படி மடிச்சுட்டு ஓகே, அதுக்கப்புறமா இங்கே வந்து நல்லா இழுத்து பின் பண்ணுங்கள். ஓகே, ஒன்றுமே ஆக போகிறதில்ல. அதுக்கப்புறமா வந்து இதை வந்து நீங்கள் இங்கே சொருகிடலாம். ஓகே, ஸோ அடுத்தது இங்கே இருக்கு இல்லையா அந்த எக்ஸ்ட்ராஸ். ஸோ இதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணோம். ஸோ அங்கே பாருங்கள், இது இப்படி இருக்குது. இது வந்து ஒன்றுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்படி ஓகேயா? ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இதை வந்து இங்கே சொருகிடலாம். இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது நீங்கள் அப்படியே இங்கே டக்கின் பண்ணிக்கோங்க. இந்த சைடு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் டக்கின் பண்ணும்போது அப்படியே எடுத்து சொருக வேணாம். நீட்டாக வந்து எக்ஸ்ட்ராவாக மடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி டக்கின் பண்ணுங்கள். ஸோ டக்கின் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் இங்கே வந்துடும். அதுக்கப்புறமா வந்து இதுதான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து நான் இங்கே இருக்கு இல்லையா இந்த பின்னை வந்து எடுக்கிறேன். ஸோ இந்த முந்தானை இதை எடுத்துட்டு நல்லா இப்படி மேலே இந்த மாதிரி தூக்குங்க. ஸோ தட் இந்த மடிப்பு வந்து இன்னும் உங்களுக்கு நல்லா அழகாக வந்துடும். உங்களுக்கு வந்து எந்த ஹைட்டுக்கு இங்கே இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா டைட்டாக இழுத்து நல்லா பின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல எல்லாமே நீங்கள் எப்படி வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீட்டாக. பாருங்கள் இப்படி நீட்டாக மடிப்பு வந்துருச்சு. ஸோ இங்கே பாருங்கள் நீட்டாக மடிப்பு வந்துருச்சு. ஸோ நீங்கள் கட்டி முடிச்சுட்டு கண்டிப்பாக அந்த முந்தானை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் நல்லா மேலே இது பண்ணி பண்ணணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். அது பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த மடிப்பே வரும். இல்லைனா வந்து இந்த இடத்துல அந்த அழகாகவே வராது. இல்லைனா ஒரு மாதிரி நீங்கள் வந்து இங்கே பின் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து சாரீ கட்டியாச்சு. இந்த சைடும் பாருங்கள் மடிப்பு சூப்பராக இருக்குது. அதே போல் இந்த சைடும் பர்ஃபெக்டாக இருக்குது.
ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். saree கட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதே போல் அயர்ன் பண்ணி பின் பண்ணி இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். அது பட்டு சாரியாக இருந்தாலும் சரி, காட்டன் சாரியாக இருந்தாலும் சரி, எந்த சாரியாக இருந்தாலும் மடிப்பு அழகாக விழும். ஓகே, ஸோ இதான் வந்து ஃபைனல் லுக் saree கட்டினதுக்கு அப்புறமா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக முந்தானை பார்த்தீங்கன்னா சில டைம் இந்த மாதிரி பல்கியாக அப்படியே தெரியும். அது வந்து நம்ம வந்து ஒல்லியாக இருந்தோம்னா கூட குண்டாக இருக்கிற மாதிரி தெரியும் அந்த முந்தானை பின்னாடி இருக்கிறது. ஸோ நம்ம நீட்டாக அயர்ன் பண்ணிட்டதுனால பாருங்கள், கரைக்குள்ளேயே ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ வந்து அப்படியே ஃப்ளாட்டாக தெரியுது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அயர்ன் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து கட்டுங்க. டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் saree கட்டுறதுல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. என் சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் தம்ஸ் அப் கொடுங்க, அதாவது லைக்கை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன், கொலீக்ஸ், நெய்பர்ஸ்னு எல்லாத்துக்கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். பாய்.